Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. Call 8939750009. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். சார், இந்த தொடர் அறிவிப்புகள் ஏற்கனவே 10 அதில் வந்து கல்வி கடன்லாம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் அறிவித்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வங்கிக் கடன், கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு வந்து சாலையோர சிறு வியாபாரிகளுடைய கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்புகள்லாம் எதை வெளிப்படுத்துகின்றன? வீகத்தில் முந்துகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இன்றைய தினம் 2026 தேர்தலை எதிர்கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்புகள் என்பது ஒரு எல்லோருமே அதிர்ச்சிகரமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற வேண்டும். அப்படி மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இது ஒரு சரியான வழிமுறை என்று கருதி தான் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியின் போது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. அது நிஜமும் கூட. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இந்த தமிழகத்தினுடைய 52 துறைகள், இந்த 52 துறைகளிலே பணியாற்றுகிற எல்லா பிரிவினருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரி ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை கல்வி ஆசிரியர்கள், பகுதி நேர கல்வி ஆசிரியர் என்று பல்வேறு தரப்பினருமே தினமும் போராட்டம் நடைபெறுவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாக்குறுதிகள்ல முக்கியமாக நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி என்பது நிறைவேற்றப்படவில்லை. மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, நீட் ரத்து இல்லை, ஒரு மாதம் ஒரு கேஷ் மானியமா 100 ரூபாய் தருவோம்னு அறிவிச்சாரு, அதை நிறைவேற்றலை. இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத சூழலில் மக்களுடைய எதிர்ப்பும் அதிகமாக இருப்பதால் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்துல தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அறிவிப்பை அறிவித்து திடீரென விடியறதுக்குள்ள ஒரு 5000 ரூபாயை போட்டுட்டு பார்த்தா அந்த கிராம பகுதிகளில் கூட ஏடிஎம்ல கியூஎஸ்எல் நின்று பணம் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது மக்களை மடைமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வினையாற்றுகிறது. எதிர்வினையாற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதனுடைய விளைவாகத்தான் பொதுவாகவே தேர்தல் கால வாக்குறுதிகள் என்பது ஒரு புத்தகமாக அச்சிடப்பட்டு வெளியிடப்படும். அதுக்குன்னு தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள்னு வெளியிடப்படும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தவணை முறையில் முதலாவதாக ஒரு 5, இரண்டாவதாக 5, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இதில் ஒரு குடும்பத்திற்கு அந்த இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த திமுக ஆட்சியால் ஏற்பட்ட அந்த சுமைகளை நீக்குவதற்காக 10,000 ரூபாய் குடும்பத்திற்கு என்ற அறிவிப்பதும், இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய், மாணவர்களுக்கு படிப்பு முடித்து வேலைக்கு செல்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இப்படி சாதாரண ஏழை எளிய அடித்தட்டு வாக்காளர்கள் மக்களுடைய வாக்கு வங்கிகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்வதற்கான ஒரு யுக்தியாகத்தான் இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆட்சியின் மீது அதிருப்தி உள்ள வாக்காளர்கள் பொதுமக்கள் மத்தியில இது ஒரு தாக்கத்தை நிச்சயமா உருவாக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்து நாங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சில துரைக்கண்ணா சார், இப்போ இந்த இடத்துல சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் வருது. நம்ம சார் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்போ அவரே இப்படி ஒரு அறிவிப்புல கொடுக்கறது நடைமுறைக்கு சாத்தியமா? இது தேர்தலுக்காக மட்டுமா அல்லது உள்ளன்போடு அக்கறையோடு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பா? அது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் தெளிவாக விளக்கமா சொல்லிட்டாரு.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இதனுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை 77, 80, 84 ஒரு ஹார்டிக் வெற்றியை கொடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை மக்களாட்சியை கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் 91, 2001, 2011, 2016 என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களை உயர்த்தக்கூடிய, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய, அவர்களுடைய நலிவை போக்கக்கூடிய, அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்தார்கள். எனவே மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அறிவித்ததை செயல்படுத்துவார்கள். எத்தகைய நெருக்கடி இருந்தாலும் கூட நிதி மேலாண்மையை சரி செய்து நிதி ஆதாரங்களை பெருக்கி நல்லது செய்வார்கள் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வருகிற பொழுது நிச்சயம் அந்த அறிவிப்புகள் எடுபடும். அதுல மாற்று கருத்து இல்லை. என்னுடைய கேள்வி என்பது ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானதுதான். அடித்தட்டு மக்களை உயர்த்துவதற்கான பல்வேறு மக்கள் நல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து அதன் மூலம் வருவது சரியானதாக இருக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. வெறும் இலவசங்கள் மூலமாகவே கொண்டு போவது என்பது சரியான அணுகுமுறை இல்லை. இருந்தாலும் இந்த அறிவிப்பு என்பது நிச்சயமா அதிமுகவிற்கு கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சகோதரா. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.